ஏனென்றால் கடந்த 2 ஆண்டாக ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேறியது. ஒரு நாட்டுக்கு தேவையான எரிபொருளில் சேமிப்பை 30% கட்டாயம் சேமிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி எல்லா நாடுகளும் அதை அமுல்படுத்தியது. ஆனால் அந்த போரிலே இருந்து ஒரு படிப்பினையை கூட மோடி அரசு பெறவில்லை. பதிலாக நான் போரை தீர்க்கப் போகிறேன் என்று வெறும் வாய்ச்சவடால் தான் அடித்தார். இன்றைக்கு என்ன தெரியுமா நிலை? இந்தியாவினுடைய ஒரு எரிபொருள் தேவை என்பது ஒரு நாளுடைய தேவை என்பது 30 லட்சம் டன். ஆனால் நம்மால் கையிருப்பு வைக்க முடிவது 1,30,000 டன் தான். அதாவது 1.5 to 2 நாளுக்கான தேவைக்கு தான் நம்முடைய கையிருப்பு இருக்க முடியும். ஆனால் ஜப்பானுடைய கையிருப்பு 244 நாள் ஜப்பான்ல கையிருப்பு வைக்க முடியும். எந்த முயற்சியும் செய்யல. போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு 2800 கோடி புதிய சேமிப்புக்கு ஒதுக்கப்பட்டு அதை ரிவைஸ்டு பட்ஜெட்ல வெறும் 800 கோடி ஆக்கிட்டாங்க.